இந்தியா சுதந்திரம் அடைகிற போது இந்தியாவில் பேசப்பட்ட மொழிகள் 642. அப்புறம் 10 வருஷத்துக்கு முன்னாடி 100 ஆச்சு. இன்றைக்கு அது கிட்டத்தட்ட 42 வந்து நிற்குது. இன்னமும் இந்தியும் சமஸ்கிருதம் அனுமதிக்கப்பட்டால் அது ஒற்றை இலக்கணத்தில் நிற்கும். இதுல வந்திருக்கிறதெல்லாம் உங்க அப்பா எத்தனை பேர் கிராஜுவேட்? கை தூக்கு. ரைட், பெருசு. இவ்வளவு பெரிய கும்பல்ல வெறும் 6 பேர் தான் பட்டதாரிகள். ஏன் மீதி எல்லாம் பட்டதாரிகள் அன்னைக்கு இல்ல? இங்கதான் உங்களுக்கு திராவிட இயக்கம் தேவைப்பட்டது. ஒரு சீஃப் மினிஸ்டர், ஒரு அரசியல் சட்டத்தில் இருக்கிற ஒரு சீஃப் மினிஸ்டர் எத்தனை பேருக்கு தைரியம் வரும்? ஆமாயா, நாங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல் டு டெல்லி பண்ணிக்க சொல்றோம்ல. நான் திமுக வந்து கம்ப்ளீட் ஃபுல் சொல்ல மாட்டேன். எஸ், there are allegations, there are deficiencies, there may be. ஆனால் இந்த இயக்கம் மற்ற இயக்கங்களை காட்டிலும் எந்த விதத்தில் வேறுபட்டது? இந்த இயக்கம் என்ன ஆயிருக்கும்? தமிழ் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட சிறந்த தத்துவம், சிறந்த ஆளுமை, சிறந்த நிர்வாகம் ஒருவரால் கொடுக்க முடியும் என்பதை காட்டிவிட்டால், எம்ஜிஆர் ட்ரை பண்ணார், முடியலையே. திமுகவின் துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு ராசா எம்பி அவர்கள் வருகை தந்திருக்கிறார். பலத்த கைத்தட்டலுடன் வரவேற்போம். இப்போ மீண்டும் 2026 திமுக ஏன் ஆட்சிக்கு வர வேண்டும்? நிறைய கேள்விகள் உங்ககிட்ட இருக்கு. எங்களுக்கு ஏன் ஆதரவு தரணும் என்ற கருத்துரையை அவர் கொடுப்பார். ஐடியாலஜிக்கலா பேசக்கூடியவர். இதை சொல்லலாம்ல. அனைவருக்கும் வணக்கம். மின்னம்பலம் வாயிலாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். மகிழ்ச்சி அடைகிறேன் என்பதை விட பயப்படுகிறேன். நான் 1983ஆம் ஆண்டு அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி முஸ்லீமில் படிச்சுட்டு இருந்தப்போ வலம்புரி ஜான ஒரு தடவை கூப்பிட்டோம். அவர் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பையன் நான் ஒரு கவிதை வாசிக்கணுன்னார். அவர் வந்தவர் ஒரு மந்திரியோடு வந்திருந்தார் ஆண்டு விழாவுக்கு. வேணாம், டைம் இல்லைன்னார் அமைச்சர். கவிதை தாங்க பாடுறான், அவன் விடுங்கன்னார். அவன் ஏறி மைக்க பிடிச்சி ஒரே ஒரு வரி தான் சொல்லுவேன்னா சொல்லியிருப்பான். நாங்கள் மனிதர்களைத்தான் தேர்ந்தெடுத்து மந்திரியாக அனுப்புகிறோம், மந்திரிகள் தான் மீண்டும் மனிதர்களாக வர மறுக்கிறார்கள். பயந்து போயிட்டோம். அது மாதிரி உங்களை பார்க்கறதுனா யார்கிட்ட என்ன ஆயுதம் இருக்குது? ஆயுதம்னா கத்திக்கப்பட்டல்ல, அறிவாயுதம் எங்கெங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால பயமாக இருக்குன்னு சொன்னோம். டெல்லியில் ஆப்னு ஒன்று கட்சி வச்சாங்க, ஆம் ஆத்மி. அது வந்து ஊழலை எதிர்ப்பதற்காகவே ஒரு கட்சினார். அப்புறம் எல்லா வீடுகளுக்கும் நாங்கள் எல்லாம் இலவசமாக சிலிண்டர் தருவோம்னு பல திட்டங்களை சொன்னாங்க, செஞ்சாங்க சிலவற்றை. எனக்கு அந்த கட்சி ஆரம்பித்ததே உடன்பாடு இல்லை, நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா உடம்புல அழுக்கு, வாழ்க்கையில் ஊழல், பொய், வஞ்சகம், இவையெல்லாம் சமூகத்தில் ஒவ்வொரு இடத்துல எங்கேயோ கொஞ்சம் இருக்கும், கூடும் குறையும் சதவீதம், அவ்வளோதான். அவற்றையெல்லாம் நீக்குவது நம்ம கடமைதான் என்றாலும் அதற்காகவே ஒரு அரசியல் கட்சி வருமானா வரும், நிற்காது. எனவே திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா கொடுத்த அரிசியாக இருந்தாலும், கலைஞர் கொடுத்த இலவச மின்சாரமாக இருந்தாலும், பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா அதிகாரமாக இருந்தாலும், இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் வழங்கி கொண்டிருக்கிற எண்ணற்ற திட்டங்களாக இருந்தாலும், நோ டவுட் தேர் ஆல் சர்டிஃபிகேட்ஸ் ஆர் ஃபார் அஸ். அவையெல்லாம் எங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய சான்றிதழ்கள் தான். ஆனால் அந்த சான்றிதழ்களுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்படவில்லை. அதோடு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசியல் எல்லை நின்று விடாது, நின்று விட முடியாது, நின்று விடக்கூடாது. இப்போ எடுத்தப்பலே சொல்லிடுறேன், இது வந்து ஒரு இன்டர்னல் டிஸ்கஷன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது எத்தனையோ குற்றச்சாட்டுகள், திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் மீது எத்தனையோ குற்றச்சாட்டுகள், என் பேர்லேயே ஒரு பெரிய குற்றச்சாட்டு. 1,76,000 கோடி நாங்கள். இந்த 1,76,000 கோடி சொல்லிட்டு தினமலரில் போட்டாங்க, சைபர் சைபர் சைபர்னு போட்டாங்க. அப்புறம் அடுத்த நாள் ஜெயாட்டிகள் ஓட்டினாங்க. இந்த 1,76,000 கோடியை 1000 ரூபாய் கட்டுகளாக விற்றால் எத்தனை லாரி தேவை, 500 ரூபாய் நோட்டுகளாக ராஜா எடுத்துகிட்டு போயிருந்தா எத்தனை தேவை, இதெல்லாம் போட்டாங்க. நான் ஜெயிலில் இருக்கேன். சிபிஐக்கு போனேன். சிபிஐ கூட்டிட்டு போனாங்க, எனக்கு அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போனாங்க. காஃபி டீலாம் கொடுத்தாங்க. 2Gனா என்னன்னு என்ன கேட்குறாரு. அவரோட டீ சாப்பிட்டு இருக்கேன், வெளியில் டிவியில் ஓடு, ராஜா இஸ் பீங் கிரில்டு பை சிபிஐ. இதெல்லாம் நடந்தது. ஏனென்றால் வெளியிலே சொல்லப்படுகின்ற பிம்பங்கள், வெளியிலே நம்மை பற்றி வருகின்ற செய்திகள், இவற்றில் எல்லாம் உண்மை என்றோ எல்லாம் பொய் என்றோ ஏற்றுக்கொள்ளவும் வேண்டியதில்லை, நிராகரிக்கவும் வேண்டியதில்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற மிகப்பெரிய அடையாளம், நாங்களெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்ததற்கு காரணம், முதல்ல தெரிஞ்சுக்கங்க, இந்தியா ஒரு நாடல்ல, இது ஒரு துணைக்கண்டம்.
இந்தியா ஒரு நாடுன்னு ஆக்கினது வெள்ளைக்காரர்கள். அதுக்கு முன்னாடி பழைய தேசங்கள் இருந்தது. 2 பெரிய கூறுகளை சொல்லலாம். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு தகுதி இருக்கு. எல்லா மாநிலத்துக்கும் ஒரு மொழி இருந்தது. பாதி மொழி அறிஞ்சு போச்சு. இந்தியா சுதந்திரம் அடைகிற போது இந்தியாவில் பேசப்பட்ட மொழிகள் 642. அப்புறம் 10 வருஷத்துக்கு முன்னாடி 100 ஆச்சு. இன்றைக்கு அது கிட்டத்தட்ட 42 வந்து நிற்குது. இன்னமும் இந்தியும் சமஸ்கிருதம் அனுமதிக்கப்பட்டால் அது ஒற்றை இலக்கத்தில் வந்து நிற்கும். யாராலும் தொட முடியாத ஒரே மொழியாக அன்றைக்கும் இன்றைக்கும் 4000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கிற ஒரே மொழி தமிழ், தமிழ், தமிழ். மதங்கள் பல வந்தன. பௌத்தம் வந்தது, பாலி மொழி பேசப்பட்டது. நீதிமன்றங்கள் வரை பாலி மொழி பேசப்பட்டது அசோகர் காலத்திலாம். அதற்கு பிறகு சமணர்கள் வந்தார்கள், பிராகிருதம் பேசப்பட்டது. அதற்கு பிறகு இஸ்லாம் வந்தது, உருது வந்தது. அதற்கு பிறகு மராட்டியம் வந்தது, தஞ்சாவூர் வரை மராட்டியம் கூட பேசப்பட்டது, மதுரை வரை. நாயக்கர்கள் வந்தார்கள், தெலுங்கு வந்தது. பாண்டிச்சேரியில் பிரெஞ்சு வந்தார்கள், பிரெஞ்சு பேசப்பட்டது. ஆங்கிலேயர் வந்தார்கள், ஆங்கிலம் பேசப்பட்டது. வடவர்கள் வந்தார்கள், இந்தி பேசப்பட்டது. இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இருக்கிற ஒற்றுமையை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்தி உருது இரண்டையும் கருதி இந்துஸ்தானி என்று கொண்டு வந்தார்கள். அப்படியாவது ஒரு மத ஒற்றுமை ஏற்படாத என்று. இதையெல்லாம் நான் தொகுத்து சொல்வதற்கு காரணம், இத்தனை மதங்கள் வந்தாலும், இத்தனை மொழிகள் தமிழ் மொழி தாக்கம் ஏற்படுத்தினாலும், இன்றைக்கும் சிதையாமல் இருக்கிற ஒரு மொழி இருக்கிறது என்றால் உலகத்திலேயே தமிழ், தமிழ், தமிழ். இந்த தமிழ் இதுக்காக பெருமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்தியாவில் பரவலாக எத்தனை மொழிகள் இருந்தாலும் 2 பண்பாடு தான் ரெகக்னைஸ்ட் பண்பாடு. நான் சொல்லலை, எல்லா அறிஞர்களும் ஒப்புக்கொண்டு, அது பிராமணர்களாக இருந்தாலும், பிராமணர் அல்லாத கே பிள்ளையாக இருந்தாலும், நீலகண்டி சாஸ்திரியாக இருந்தாலும், சிபி ராமசாமி ஐயராக இருந்தாலும், அல்லது தீட்சிதர்களாக இருந்தாலும், எல்லோரும் ஒப்புக்கொண்ட விஷயம், இந்த இந்தியாவில் விந்திய மலைக்கு அந்த பக்கம் ஒரு பண்பாடு, விந்திய மலைக்கு இந்த பக்கம் ஒரு பண்பாடு. ஒன்று சமஸ்கிருதத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு பண்பாடு, இன்னொன்று நமக்குள்ள சண்டை இருக்குது, எது முந்தின்னு, தமிழ் முந்தியா, தெலுங்கு முந்தியா, மலையாளம் முந்தியான்னு. ஆனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயம் எது முந்திங்கிறத விட்டுருங்க. கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் தாயே தமிழே உன் உதிரத்தே உதித்தெழுந்தே ஒன்று பல ஆயிடினும் ஆரியம்போல் உலக வழக்கழிந்து சிதையா உன் சீரிழமை. அப்போ தமிழ்ல இருந்து இத்தனை மொழிகள் பேசுறது திராவிடம். ஆரியம் ஒரு பக்கம், திராவிடம் பக்கம். ஒன்று, நான் யாரையும் குறைச்சலாம் மதிப்பிடல, யாரையும் குற்றம் சொல்லலாம் அங்கே வரல. இருந்த பண்பாடுகள் மொழி அடிப்படையில் 2 பண்பாடுகள். ஒன்று சமஸ்கிருதம், அதை அடிப்படையாக கொண்ட ஒரு பண்பாடு நாகரிகம். இன்னொன்று தமிழ், திராவிடம், ஒரு நாகரிகம். இந்த 2 வெவ்வேறு நாகரிகம் மட்டுமல்ல, எதிர்த்துருவத்திலே இயங்கிய 2 பண்பாடுகள். நிறைய ரிச் கல்ச்சர்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. சமஸ்கிருதத்தில் நிறைய இலக்கியங்கள்லாம் இருக்கு. ஆனால் நம்மளுடைய தத்துவம் வேறையாக இருந்திருக்கு, அவங்களுடைய தத்துவம் வேறையாக இருந்திருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, ஆணுக்கு எது பெண்ணுக்கு அழகு, பெண்ணு நாங்கள் இப்போ யாரோ இப்போ டிவியெல்லாம் பார்க்குறேன், திராவிட இயக்கம் தான் படிக்க வச்சதா, ஔவையார் படிக்கலையா, ஆதிமந்தையார் படிக்கலையா? இந்த சமூகம் படித்த சமூகம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த சமூகம் மாதிரி படித்த சமூகம் எந்த சமூகம் இல்லை. அறிவியலை தேர்ந்து கொண்ட சமூகம். நீங்கள் தொல்காப்பிய இலக்கியத்தை மட்டும் பார்க்குறீங்கல்ல, இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது, இந்த உலகம் எப்படி உருவானது, எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது, நிலம், தீ, நீர், வலி, விசும்பு 5ஓடு கலந்த மயக்கம் இவ்வுலகம். கடவுளால் படைக்கப்பட்டதல்ல. இந்த உலகம் பஞ்சபூதங்களால் ஏற்பட்டது. நான் செத்து போயிட்டு அவன் போய் பழச்சிருவீங்க, அந்த குழி அப்படியே இருக்கு, படுத்துரும். எத்தனை சடலங்கள் இங்கே புதைக்கப்பட்டாலும் பிரபஞ்சத்தின் எடை மாறாது. எத்தனை புதிய கட்டிடங்கள் வந்தாலும் பிரபஞ்சத்தின் எடை மாறாது. என்ன காரணம் என்றால், இங்கே உட்காந்துருக்க சோஃபா தனியாக வந்துடல, இதுக்காக எங்கோ ஒரு பொருள் வெட்டப்பட்டிருக்கிறது. ஒரு டேபிள் இருக்குன்னா அந்த டேபிளுக்காக எங்கோ ஒரு மரம் வெட்டப்பட்டிருக்கிறது. அந்த மரம் ஒரிசாலோட வெட்டியிருப்பான், ஏன் ஆஸ்திரேலியாவில் ஒட்டியிருப்பான், ஆனால் இந்த உலகத்தில் தான் வெட்டப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த உலகம் எப்படி இயங்குகிறது, எப்படி படைக்கப்பட்டது என்றால் பஞ்சபூதங்களால் படைக்கப்பட்டது. ஒன்றா மாறும், அவ்வளோதான். உயிரோடு இருந்ததுன்னா உயிரோடு இருப்பா, எரிச்சிட்டா பணம் எரிஞ்சிடும், சாம்பல் ஆகிடும், இல்லைன்னா தண்ணி ஆகிடும். இதை 3500 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லி இந்த உலகத்தினுடைய எடை மாறாமல் இருப்பதற்கு காரணம் இது பஞ்சபூதங்களால் உருவானது என்று சொன்னது தொல்காப்பியம். 1782 ஐசக் நியூட்டன் இதை சொல்லி நோபல் பரிசு வாங்கி போயிட்டார். 3500 ஆண்டுகளுக்கு முன்னால் அறிவியலை சொன்ன மொழி இந்த மொழி. சரி, படிப்பு, கல்வியெல்லாம் படிக்கலையான்னா படிச்சிருந்தாங்க, இதெல்லாம் விட கூட சொன்னிச்சு. படித்தவனுக்கு மட்டும்தான் கண்ணுன்னார் வள்ளுவர், படிக்கலைன்னா அவன் கண்ணில் அது புண்ணுன்னார். பிச்சை புகினும் கற்கை நன்றே நம்ம இலக்கியம் தான் சொன்னிச்சு. ஆணுக்கும் பெண்ணுக்கும் எது அழகுன்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள்லாம் உங்களை தாண்டி வந்திருக்கோம், எல்லா சேட்டையும் பண்ணிட்டு தான் நானும் வந்திருக்கேன் அந்த டீனேஜில்.
என்ன அழகுமோ? பெண்ணுன்னா கூந்தல் பெருசாக இருக்கணும், நீண்ட கூந்தல் இருக்கணும், அழகான முகம் இருக்கணும், பருத்த மார்பகங்கள் இருக்கணும். இதெல்லாம் டீனேஜில் வர்றது தான். குஞ்சை அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லவம் யாம் என்றுணர்த்தும் கல்வி அழகே அழகு. ஒரு பொண்ணுக்கு அழகு இதெல்லாம் இல்லைப்பா, கல்வி கிடைச்சது பொண்ணு அழகு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி. சரி, ஆம்பளைக்கு இது அழகு. தினமும் ஜிம்முக்கு போயிட்டு நல்லா பெருசாக ஷோல்டர் வச்சுக்கிட்டு அப்படி போட்டு வந்தாவா போனவா? இல்லை. எடை வனப்பும் ஈடின் வனப்பும் புடைசூல் கழுத்தின் வனப்பும் வனப்பல்ல, என்னோடு எழுத்தின் வனப்பே வனப்பு. அவன் படிச்சிருந்தானா அழகு. அப்போ அழகு என்பது கல்வி என்னும் எழுத்தும் என்ற சமூகம் 2500 ஆண்டுகளுக்கு முன்னால இருந்தது. நோ டவுட். வேர் இட் ஹஸ் கான்? எங்க போச்சு? இடையில என்னாச்சு? இடையில என்ன ஆச்சுன்னா, ஒரு சக்தி உள்ள வந்து சமூகத்தை 4-5 பிரித்து நீ படிக்காத. நல்லா புரிஞ்சுங்க, ஒரு சமூகத்திற்கு ஒன்று தேவை என்று சொன்னால் எல்லாம் நானே செய்ய முடியாது. இந்த சட்டையை நான் தைக்கல, இதற்காக பருத்தி யாரோ கொடுத்துருக்காங்க, ஒரு டெய்லர் இருந்திருக்கான். இந்த செருப்பை நான் போட்டிருக்கேன்ல, இந்த செருப்பை நான் தைக்கல, வேற யாரும் தைச்சு கொடுத்துருக்காங்க. சமூகத்தில் ஒரு மனிதன் இயங்க வேண்டும் என்றால், சமூகத்தில் ஒரு சமூகம் இயங்க வேண்டும் என்றால், சமூகத்தினுடைய தேவையை, தனி மனிதனுடைய தேவையை அந்த சமூகமே ஏற்றிக்கொள்ள முடியாது, அந்த மனிதனே தொட்டுக்கொள்ள முடியாது. நிச்சயமாக ஒரு சமூகத்துக்கு நெல் தயாரிக்கிறதுக்கு ஒரு வேணும், சட்டை தைக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும், செருப்பு தைக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும், துணி வைக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும், முடிவெட்டு விடுறதுக்கு ஒருத்தர் வேணும். இதெல்லாம் வெளிநாட்டிலே இருக்குது. இது எல்லாத்தையும் வெளிநாட்டில் இருக்குது. கார்பெண்டர் இருக்கான், அவனுக்கு பேர் ஆசாரி இல்லை. முடிவெட்டவன் இருக்கான், அவனுக்கு பேர் பரிகாரியோ மருத்துவம் கிடையாது. ட்ரம் அடிக்கிறவன் இருக்கான், அவனுக்கு பேர் பறையம் கிடையாது. புதைக்கிறவன் இருக்கான், அவனுக்கு பேர் வெட்டியா கிடையாது. ஏன்? அங்கே தான் நிற்குது. டிவிஷன் ஆஃப் லேபர் இஸ் எசென்ஷியல் டு மெயின்டைன் தி ஈக்குலிபிரியம் இன் தி சொசைட்டி. பிரிவினைகள் தேவைதான், எல்லா தொழிலும் நான் எடுத்துக்க முடியாது. அப்போ நம்ம எல்லாரும் வாழணும்னா இந்த வேலையெல்லாம் பங்கு போட்டுக்கணும். ஆனால் அப்படி பங்கு போடுவதற்கு பிறவி அடிப்படையில் இருக்கக்கூடாதுல்ல. டிவிஷன் ஆஃப் லேபர் இஸ் ஓகே, டிவிஷன் ஆஃப் லேபரர் என்று கொண்டு வந்திருக்கிறதுல அது தவறு. அதை கொண்டு வந்த தத்துவம் ஆரிய தத்துவம், சமஸ்கிருத தத்துவம். அதுக்கு நேர்மறையாக இயங்கினது திராவிட தத்துவம், தமிழ் தத்துவம். 2 நாகரிகம். இப்போ இந்த நாகரிகத்தை கண்டெடுத்து காப்பாற்று மீட்ட வேண்டும். ஒரு காலத்தில் எல்லாம் நமஸ்காரம் தான். இப்போ உங்களாம் பல பேருக்கு தெரியும், அவங்க தாத்தா கேட்டு பாருங்க, என்னோட கேட்டாங்க, எல்லாம் நாங்களாம் படிக்கலையா. நான் இப்போ உங்களை கேட்குறேன், நீங்கள்லாம் ஸ்டூடெண்ட் தானே, எல்லாம் போஸ்ட் கிராஜுவேட் கிராஜுவேட் தானே, இது வந்திருக்கிறதெல்லாம் உங்கள் அப்பா எத்தனை பேர் கிராஜுவேட்? கை தூக்குங்க. ரைட், பெருசு. தூங்க ஒரு 10, இந்த பக்கம் ஒரு 20-25 இருக்கலாம். உங்கள் தாத்தா எத்தனை பேர் கிராஜுவேட்? 3, 4. உங்கள் தாத்தா 4 பேர் தான் கிராஜுவேட். 5. இவ்வளோ பெரிய கும்பலில் 6 பேர், வெறும் 6 பேர் தான் பட்டதாரிகள். ஏன் மீதியெல்லாம் பட்டதாரிகள் அன்னைக்கு இல்லை? இங்கே தான் உங்களுக்கு திராவிட இயக்கம் தேவைப்பட்டது. ஒன்று, மொழியை மீட்க வேண்டும். இவ்வளவு படையெடுப்புகளிலிருந்து மொழியை மீட்க வேண்டும். ஏன் மொழியை மீட்கணும்னா, இந்த தாய்மொழி தான் என்னுடைய இனத்திற்கு அடையாளம், என்னுடைய இலக்கியங்கள் தான் என்னுடைய இனத்திற்கு பெருமை, இதை நான் அழிய விட மாட்டேன் அப்படி என்று சொல்லுவதற்கு ஒரு திராவிட இயக்கம் தேவைப்பட்டது. அது சொன்ன சமத்துவத்தை பேசுவதற்கு ஒரு திராவிட இயக்கம் தேவைப்பட்டது. சரி, சாதியால் மதத்தால் ஒடுக்கப்பட்ட ஒருவன் ஏழ்மையாக இருக்கிறான் அல்லவா, அந்த ஏழ்மையை போக்குவதற்கு, நீக்குவதற்கு ஒரு முயற்சி எடுப்பதற்கு இந்த இயக்கம் தேவைப்பட்டது. எல்லா தாழ்த்தப்பட்ட மக்களும் ஏழையாக இருப்பதற்கு என்ன காரணம்? எல்லா பிற்படுத்தப்பட்டவர்களும் பெருவாரியானவர்கள் ஏழையாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஜாதியால் ஏழையா, ஏழையால் ஜாதியா? இது ஆராயப்பட வேண்டும் ஒன்று. என் மீது ஏழ்மை திரிக்கப்பட்டிருக்கிறது என்றால், என் தாத்தா இலங்கைக்கு ஓடிருக்கார், பிழைக்க வழி இல்லாமல் எங்கள் தாத்தா இலங்கைக்கு ஓடிருக்கார். ஏன்? அவர் பிறந்த சாதி. எந்த வாய்ப்பும் இல்லை அவருக்கு, நிலமும் இல்லை, ஒன்றும் இல்லை. இலங்கைக்கு ஓடி பழச்சிருக்கார். அங்கே போய் சம்பாரிச்சு எங்கள் அப்பா வந்திருக்கார். எங்கள் அப்பா இன்டர்மீடியட் தான் படித்தார் அங்கே. அப்பா வந்து 10வது 12வது. அவருடைய பையன் நான். அப்போ எங்கள் தாத்தா தற்கூரியாக ஓடினார் சாதியால், ஏழ்மையால். நான் அவருடைய பேரை இன்னைக்கு சட்டத்தில் எம்எல் முடிச்சுட்டு 6 தடவை எம்பியாக இருந்துட்டு 3 தடவை கேபினட் மினிஸ்டராக இருந்துட்டு உங்கள் முன்னாடி நிற்கிறேன். இதை விட்டுருங்க, எனக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தை டெல்லியில் பிஎல் வரைக்கும் படிச்சுட்டு, எல்எல்எம் லண்டன் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு, இப்போ வந்து எம்எஸ்சி சைக்காலஜி படிச்சுட்டு இருக்காங்க. இந்த 4 தலைமுறையில் இந்த மாற்றத்திற்கு காரணம் கடவுளா, மதமா, சாதியா, திராவிட இயக்கமா என்கின்ற கேள்வி வருகிற போதுதான் திராவிட இயக்கம் தேவைப்பட்டது. குறைகள் இருக்கலாம், திமுக ராஜா மீது குறை இருக்கலாம். 2G தீர்ப்பு வெளியே வர வரைக்கும் எல்லாம் என்னை வந்து ஃப்ளைட்டில் போய் உட்காந்துன்னு வச்சிங்களேன்,
குசு குசுன்னு பேசிக்குவாங்க. ஏறும்போதே 1,00,000 தருதாரு. அப்புறம் ஜட்ஜ்மெண்ட் வந்த ஒரு ஃப்ளைட் ஏறினேன். சார் பைலட்டை கொண்டு வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறார். எடுக்கிறாங்க. எதுக்கு சொல்றேன்னா, குறைகள் இருக்கலாம். நான் திமுக வந்து கம்ப்ளீட் ஃபுல் சொல்ல மாட்டேன். எஸ், there are allegations, there are deficiencies, there may be. ஆனால் இந்த இயக்கம் மற்ற இயக்கங்களை காட்டிலும் எந்த விதத்தில் வேறுபட்டது? வெறும் நிலத்தட்டுகளுக்காகவா? இந்த இயக்கம் என்ன ஆயிருக்கும்? தமிழ், தூய தமிழை கொண்டு வந்தீங்க தானே. தூய தமிழில் சாதி வழிய வேண்டும் என்று சொன்ன இயக்கம் தானே. தூய தமிழுக்காக தமிழர்கள் இருந்தார், அறிஞர்கள் இருந்தார், மறைமலை அடிகளார் இருந்தார், மறைமலை அடிகளார் இருந்தார், உவே சாமிநாதையர் இருந்தார், அப்புறம் காசு பிள்ளை இருந்தார், ஆறுமுக நாவலர் இருந்தார், எத்தனையோ தமிழ் அறிஞர்கள் இருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாம் சாதியை விட்டு இறங்கி வரல. தமிழ் வேணும்னாங்க, ஆனா சாதி இருந்துட்டு போகணும்னாங்க. ஆனால் திராவிட இயக்கம் தான், பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் தான் தமிழ் இருப்பது மட்டுமல்ல, தமிழ் வந்தால்தான் சமத்துவம் வரும், சமத்துவம் பேசிய மொழி தமிழ் என்று சொல்லிக் கொடுத்த இயக்கம் இந்த இயக்கம். அதற்கு பிறகுதான் அரசியலுக்கு வராங்க. அரசியலுக்கு வருகிற போது தமிழை மீட்க வேண்டும், இனத்தை மீட்க வேண்டும், சாதி ஒழிய வேண்டும், சமத்துவம் வர வேண்டும், எல்லோருக்கும் எல்லாம், எல்லோரும் படிக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது. குற்றச்சாட்டுகள் வரும் போகும், எல்லாம் போகும். ஆனால் இன்னைக்கு நாங்கள் எங்கே இருக்கோம்னு சொல்கிறேன் உங்களுக்கு. நான் கிட்டத்தட்ட 23 வருஷமா டெல்லியில் எம்பியாக இருக்கிறேன். நாடாளுமன்றத்தில் இந்த அரசியல் சட்டம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் சொன்னேன்ல, வெள்ளைக்காரர்கள் தான் அந்த நாட்டை உருவாக்குனாங்கன்னு. அப்படி உருவாக்குகிற போது அவன் எதுலையும் கை வைக்கல. அவன் தான் படின்னு சொன்னான். அவன் இருக்கிற வரை எல்லா மொழிக்கும் ஆங்கிலத்தை திணித்தார்களே தவிர கல்விக்காக எந்த மொழியும் அழிக்கணும்னு அவன் நினைக்கல. அதனால தான் மொழிவாரி மாநிலங்களை ஒப்புக்கொண்டார்கள். இந்தியா ஒற்றுமையாக இருக்க வேண்டுமானால் யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமைகளை அங்கீகரிக்க வேண்டும். வேற்றுமைகளை அங்கீகரிக்காம நான் ஒற்றுமை சொல்றேன்னா முடியாது, வராது. அதனால தான் வேற்றுமையை அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மொழிவாரி மாநிலங்களை பிரித்து அந்தந்த மொழிக்குள்ள அந்தஸ்து கொடுத்து அவருடைய பண்பாட்டை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஏதுவாக அரசியல் சட்டம் உருவாக்கப்பட்டது. அரசியல் சட்டம் வருகிற போது என்ன பிரச்சனை? சுதந்திரம் கொடுக்கூடாதுன்னு சொன்னார் வின்ஸ்டன் சர்ச்சில், எதிர்கட்சி தலைவர், நாடாளுமன்றத்தில். ராஸ்கல்ஸ் அண்ட் ஃப்ரீ பூட்டர்ஸ்னார். இவன் படிக்கையாக ஒரு அளவும் தெரியாது, மிருகம் அவனுக்குலாம் சுதந்திரம் கொடுக்குறீங்களேன்னார். ஏன் நேரு இல்லையா, காந்தி இல்லையான்னார். அவன்லாம் பாரிசர் இங்கே படித்தான், ஏன் அங்கே எவன் படித்தான்னு கேட்டார். அதற்காக மிகுந்த கவனமாக 2 ஆண்டு காலம் உட்கார்ந்து அரசியல் நிர்ணய சபையில் எல்லா தலைவர்களும், அது அம்பேத்கராக இருந்தாலும், பட்டேலாக இருந்தாலும், நேருவாக இருந்தாலும், பட்டாமி சீதாராம ஐயராக இருந்தாலும், எல்லா அறிஞர்களும் உட்கார்ந்து, இந்து மகா சபையினுடைய தலைவராக இருந்தார் பிரசாத் முகர்ஜி, கொள்கையில் வேறுபட்டவர், எல்லோரும் சேர்ந்து இந்தியாவில் எத்தனை ஜாதி இருக்குது, இந்தியாவில் எத்தனை மதம் இருக்குது, எத்தனை உணவு பழக்கம் இருக்குது. இங்கே இருக்க இட்லி காஷ்மீரில் இல்லை, காஷ்மீரில் இருக்கிற ரசகுல்லா இப்போ தான் வருது, பீகாரில் ஒரு சாப்பாடு, இங்கே ஒரு சாப்பாடு, உணவு இங்கே இருக்க வேஷ்யங்க இல்லை, அவங்ககிட்ட இருக்க டர்பன் ராஜஸ்தான் நமக்கு இல்லை, போட்டிருக்க குருதாங்க இல்லை. இப்போவாது கொஞ்சம் கொஞ்சம் மாறி வர்றோம். இப்படி உணவால் பிரிந்து கிடக்கிறோம், உடையால் பிரிந்து கிடக்கிறோம், மதத்தால் பிரிந்து கிடக்கிறோம், சாதியால் பிரிந்து கிடக்கிறோம், நாகரிகத்தால் பிரிந்து கிடக்கிறோம், எல்லாவற்றிலும் பிரிவினை இருக்குது, பழக்க வழக்கத்திலே பிரிவினை இருக்குது. நம்ம காலையில் ஏறும்பூரில் தான் கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்குமா, போய் டெல்லியிலலாம் பாருங்கள் 6 மணிக்கு மேலே தான் கல்யாணம் இருட்டில். அப்போ இத்தனை பழக்க வழக்கங்கள் மாறுபாடு, நாகரிகம், இவ்வளவு டிஃபரன்சஸ். இந்த டிஃபரன்சஸ் வந்து ஒரு ஃப்ரேமுக்குள்ளே கொண்டு வரணும்னா வி நீட் எ கான்ஸ்டியூஷன். அதனால தான் அவ்வளவு கவனமாக இஸ்லாமியர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, மொழி சிறுபான்மை மக்களுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. அதில் தாழ்த்தப்பட்டவனுக்கு என்ன, பிற்படுத்தப்பட்ட அதில் இருக்குது. சரி, எல்லாத்துக்கும் உரிமை கொடுத்தாச்சு. இந்த உரிமையை எப்படி நிறைவேற்றுவது? சட்டமன்றம், நாடாளுமன்றம். அந்த நாடாளுமன்றமும் சட்டமன்றமும் சட்டம் ஏற்றுகிற போது அந்த சட்டம் தப்புன்னு வச்சுங்க, அதை தப்புன்னு சொல்றதுக்கு சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட். தேர்தலை ஒழுங்கானத்துக்கு தேர்தல் ஆணையம். இத்தனை அமைப்புகளையும் வைத்து இத்தனை பேருக்கு உரிமை கொடுத்து எழுதப்பட்ட அரசியல் சட்டத்தில் குறை இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இருக்கு. ஆனால் இன்றைக்கு இந்த அறையில் சாதி பார்க்காமல், மதம் பார்க்காமல், மொழி பார்க்காமல் இத்தனை பேர் இயேசு ரூமில் இவ்வளவு அமைதியாக என் பேச்சை கேட்குறீங்கன்னா அது காரணம் அரசியல் சட்டம், அரசியல் சட்டம், அரசியல். அப்போ இனத்தை மீட்க வேண்டும், மொழியை மீட்க வேண்டும், காப்பாற்றணும். இந்த தமிழ் இனத்தை காப்பாற்றுறதுக்கு மொழி வேணும். அந்த மொழி நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிற போதனை மிகப்பெரிய போதனை. அதாவது உலக தொழிலாளர்களே ஒன்று கூடுங்கள்னார் மார்க்ஸ், கூட முடியல. ஆனால் உலகத்தில் இருக்கிற எல்லா இனத்திற்கும் நாகரிகத்தை சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மொழி இருக்கிறது என்றால் தமிழ் மொழி. நீங்கள் திருக்குறளை கொண்டு போய் எங்கேயாச்சும் படிங்க, அந்த நாட்டுக்கு பொருந்த பாருங்க. அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னா சொல், இவை 4ம் இழுக்காய் என்றது அறம். அறம்ங்கிற சொல்லுக்கு ஈக்குவல் வெக்காபுலரி அட்டாச் இருக்கா? உண்மைக்கு ட்ரூத் மீ வெர்ச்சுவல் ஏதோ சொல்கிறான். அறம் என்ற வார்த்தைக்கு எந்த மொழியிலும் இணையான சொல் இல்லை. அழுக்காருனா பொறாம, அழுக்காறு, அவா,
பேராசை, அழுக்காறு அவா வெகுளி கோபம், அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல், இனிமை இல்லாத சொல். இந்த 4 இல்லாதவர் இருக்குல்ல, இழுக்கா என்றது அறம். இதை 4 செய்யலன்னா நீ அறம். இதை சொன்ன வேணாச்சு இருக்கானா? அது ஈக்குவல் சொல் ஒன்று இருக்கா? இல்லை. அப்போ இவ்வளவு வாழ்வியல் தத்துவங்களை கொண்டிருக்கிற ஒரு மொழியை கொண்டிருக்கிற ஒரு இனம், ஒரு பண்பாட்டை கொண்டிருக்கிற இனம் இந்த உலகத்திற்கு ஒரு தனித்த அடையாளத்தோடு இயங்குகிறது. அதனால தான் சொன்னார், ஐ பிலாங் டு திராவிடியன் ஸ்டாக்னர் பார்லிமெண்ட்ல. அண்ணா முதல்ல போய் 62 ஐ பிலாங் டு திராவிடியன் ஸ்டாக். தட் டஸ் நாட் மீன் ஐ எம் எனிமி டு எனி அனதர் கல்ச்சர். நான் வங்காளனுக்கோ குஜராத்துக்கோ எதிரி அல்ல. பட் வி ஆர் ஹேவிங் சம்திங் டிஃபரெண்ட், சம்திங் டிஸ்டிங் டு ஆஃபர் டு தி லார்ட் அட் லார்ஜ். இந்த உலகத்திற்கு வழங்குவதற்கு எங்களிடத்தில் சிறந்த தனிப்பட்ட தத்துவங்கள் இருக்கிறதுனார். அந்த தத்துவங்கள் எல்லாம் தமிழில் இருக்கு. அப்போ இத்தனை ஆண்டு காலம் இந்த தத்துவத்தை காப்பாற்றுவதற்கு ஒரு இயக்கம் தேவைப்பட்டது. அந்த இயக்கத்திலே பெரியார், அண்ணா, கலைஞர்லாம் இருந்தாங்க. ஆட்சி பொறுப்பிற்கு வந்தார் அண்ணா. இந்த நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சது அவர் தானே. இந்த பேர் சொல்கிறாங்க, அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு இல்லையா, பாரதி பாடிட்டார். நாங்கள் பாரதியார் பாடினார், பாரதியார் பாடினார். பக்தவச்சல முதலமைச்சர் 62 தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. தமிழ்நாடு தீர்மானம். தமிழ்நாடு தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டது காங்கிரஸ் ஆட்சியில். அப்போ அண்ணா பேசுகிறார், எடுத்து படிச்சு பாருங்க. ஏதாவது தெரியாமல் உளறிட்டு இருக்காங்க எல்லாரும். Attempt was made in the assembly to change the name. It was defeated. அப்போ அண்ணா பேசினார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பக்தவச்சலா இருக்கார், பக்கத்தில் எல்லாம் இருக்கீங்க, என்னைக்காவது ஒரு நாள் நான் வந்து முதலமைச்சராகி நாங்கள் வந்து தமிழ்நாடுன்னு மாற்றிடுவேன். மாற்றினதுக்கு பிறகு இந்த தமிழ்நாடுன்னு பேர் மாற்றக்கூடாதுன்னு இங்கே ஒரு தீர்மானம் வந்துச்சா, அதுக்கு ஓட்டு போட்டான் 10 பேர் எதிர்த்து. அவன்லாம் இப்போ எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்பான். அவன்லாம் செத்து போயிட்டான், அவன் பேரன் போயிட்டு இருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லுவான்னாரு. இருக்கு. இந்த தீர்மானத்தை எதிர்த்தவர்கள் எல்லாம் இறந்து போய் விடுவீர்கள். ஆனால் உங்கள் பேரப்பிள்ளைகளை பார்த்து இந்த சமூகம் தமிழ்நாடுன்னு பேர் வைக்க கொடுத்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் இருந்துச்சா, அது ஒரு கட்சி நடத்தினாங்களா, அப்படி ஒரு எம்எல்ஏக்கள் இருந்தாங்களா, அவர்கள்லாம் இப்போது எங்கே என்று கேட்டால் அவருடைய பிள்ளைகள் தான் இப்போது திரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லக்கூடிய காலம் வரையில் இருக்கார், பதிவு பண்ணியிருக்கார். எல்லாம் இங்கே ஈஸியாக வந்துடல, எல்லாம் இங்கே ஈஸியாக வந்துடல. இப்போ எல்லாம் நீங்கள் எல்லாம் பெண்கள்லாம் போயிட்டுருங்க, ஸ்கூட்டியில் போயிட்டுருங்க, இது அவ்வளோ ஈஸியா? எனக்கு 4 சகோதரி, கொஞ்சம் ஒரு சகோதரி துடுக்கா இருப்பாங்க. சைக்கிள் ஓட்டினாங்க, சைக்கிளை ஓட்டினா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, ஏன்னா பொட்டப்புள்ளலாம் சைக்கிள் ஓட்டுது. இன்னைக்கு பொட்டப்புள்ள விமானம் ஓட்டிட்டு இருக்கு. பத்திரமா இறங்குமா, பத்திரமா இறங்குமான்னு கெஞ்சுறான். இப்போ இந்த சேஞ்சஸ் எல்லாம் எப்படி வந்தது? வந்திருக்கும் கட்டாயம் இல்லைன்னு சொல்ல, ஆனால் இந்த சேஞ்சஸை முடிக்க அக்சலரேட்டட், வேகப்படுத்தி பெண்களுக்கு சொத்துல சமூகம் 89 கொண்டு வந்துட்டோம். 2004 தானே கொண்டு வராங்க டெல்லியில். இதை பார்த்துட்டு அப்போ 30 ஆண்டு காலம் பின்னால் இருக்கு. நான் தான் சொல்லுவேன், 30 ஆண்டு காலம் தமிழகம் முன்னேறி இருப்பதற்கு காரணம், மொழியை காப்பாற்றியதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம், பெரியார், அண்ணா, கலைஞர், திராவிட தத்துவம். இந்த தத்துவத்தில் ஊழலே இல்லையா? அரவிந்த் கஜர் சொன்ன மாதிரி அழுக்கு இல்லாமல் இருக்காது, சோப் போட்டுக்கணும் காலையில், எல்லாம் ஃபுல் ப்ரூஃபாக இருக்காது. ஒரு அரசியல் கட்சியில் பொய் சொன்னோன்னே இருக்க மாட்டானா? இருப்பான். ஆனால் அதற்காக அந்த தத்துவம் வேண்டாம் என்று நிராகரிக்க முடியாது. நான் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை விட சிறந்த தத்துவம், சிறந்த ஆளுமை, சிறந்த நிர்வாகம் ஒருவரால் கொடுக்க முடியும் என்பதை காட்டிவிட்டால், எம்ஜிஆர் ட்ரை பண்ணார், முடியலையே. யாருக்காச்சும் தெரியுமா? ஒன்றும் இல்லை, ஒரு சீஃப் மினிஸ்டர், ஒரு அரசியல் சட்டத்தில் இருக்கிற ஒரு சீஃப் மினிஸ்டர், எத்தனை பேருக்கு தைரியம் வரும்? ஆமாய்யா, நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் டு டெல்லி பண்ணிக்க சொல்கிறோம்ல, சொல்கிறோம்ல. விமர்சனங்கள் வரலாம், ஸ்டாலின் இன்னும் இப்படி செஞ்சிருக்கலாம், இப்படி செஞ்சிருக்கலாம், அப்படி செஞ்சிருக்கலாம்னு, அது வரலாம், தப்பு கிடையாது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த சமூகம் வாக்களிக்க வேண்டும், நீங்கள் வாக்களிக்க வேண்டும் சொல்லுவதற்கு காரணம், அரசியலில் குறைநிறைகள், நெளிவு சுழிவுகள் இருக்கத்தான் செய்யும், இல்லை என்று சொல்லவில்லை. கலைஞர் பாஜகவோடு கூட்டணி வைத்தார், நான் இப்போ மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஹெல்த், பெரிய விமர்சனம், எதிரும் புதிருமாக கட்சியில் போய் அடவு வச்சுட்டார் கலைஞர் கட்சியன். அது ஒரு உத்தி, அவ்வளோதான். அண்ணா ராஜாஜியோடு போனார், அதுக்காக கொள்கையை விட்டுறல. கலைஞர் பிஜேபியோடு போனார், திமுக போனுச்சு, அப்போ பெரிய விமர்சனம், ஒரு செக்யூலர் பார்ட்டி இப்படி பண்ணலாமா சுயநலத்திற்காக. கலைஞர் என்ன பண்ணார்? நான் உன்னோட வரேன், நீ எனக்கு விரோதி தான், ஆனால் உன்னுடைய மூல கொள்கை இருக்குல்ல, என்னென்ன மூல கொள்கை? காஷ்மீருக்கு வழங்கப்பட்டிருக்கிற சிறப்பு அதிகாரம் 370 இப்போ எடுத்துட்டாங்க, நீ எடுக்கக்கூடாது, கையெழுத்து வாங்கினார். பாபர் மசூதி இருந்த இடத்தில் ராமர் கோயில் கட்டக்கூடாது, கையெழுத்து வாங்கினார். சிவில் சட்டம் கொண்டு வரக்கூடாது எல்லாத்துக்கும், இஸ்லாமிக் ஒரே பொது சிவில் சொல்லக்கூடாது. இந்த 3 தான் ஜீவாதார கொள்கை பிஜேபிக்கு. இப்போ நீங்கள் நிறைவேற்றிட்டாங்க, 2 நிறைவேற்றிட்டாங்க, ஒன்று நிறைவேற்ற போகிறாங்க. ஆனால் ஒரு இயக்கத்தினுடைய ஜீவாதார கொள்கையை முடக்கி போட்டு கட்டி போட்டு ஒரு அரசியல் காரணத்திற்காக உங்களோடு வருகிறோம் என்று சொல்லிவிட்டு எத்தனை திட்டங்களை கொண்டு வந்தோம். எவ்வளோ பாலம் கட்டினார் டிஆர் பாலு?
இன்றைக்கி வந்து இத்தனை எய்ம்ஸ் வந்துருக்கு. அதுக்கு யார் காரணம்? திமுகவிலிருந்து போன ஆராசா தான் காரணம். ஒரே எய்ம்ஸ் தான் இருந்துச்சு டெல்லியில், ஒரே எய்ம்ஸ் தான். நான் ஹெல்த் மினிஸ்டர். அப்போ பார்லிமெண்ட்டில் சொல்லிகிட்டே வந்தேன், யார் என்ன கேட்டாலும் சரி, ஹெல்த்துங்கிறது ஸ்டேட் சப்ஜெக்ட், பணம் நான் கொடுக்குறேன். ஒவ்வொரு பிரைமரி ஹெல்த் சென்டருக்கும் பணம் வருது. அங்கே இருக்க ஒவ்வொரு நர்ஸுக்கும் சம்பளத்துக்கு 60% செலவு கொடுக்குது. ஆனால் எங்களால் நேரடி எதுவும் பண்ண முடியாது, உங்கள் ஸ்டேட்டு தான் பண்ணணும். உங்கள் ஸ்டேட்டை போய் கேளுங்க, நான் கேட்டால் பணம் தரேன்னு சொன்னேன். வாஜ்பாய் என்னை கூப்பிட்டாரு, என்ன ராஜா எப்போ பார்த்தாலும் இதே பதில் சொல்லிட்டு இருக்கேன், என்ன பண்ணலான்னாரு. அப்புறம் ரொம்ப சின்ன 34 வயசு. அவர் வேறு நம்ம தலைவர் இல்லை, நம்ம தலைவர் கலைஞர் தானே, அவர் 100 தலைவர் தானே, சின்ன வயசு வேறு இல்லை. நான் சொன்னேன், சாரி சார், ஆஃப்டர் ஜவஹர்லால் நேரு நோ பிரைம் மினிஸ்டர் ஹேட் விஷன், ஹேஸ் விஷன்ட்டு இந்த சப்ஜெக்ட்னு. நேருவுக்கு பிறகு சரியான பார்வை எந்த பிரதமருக்கும் இல்லை, உங்களுக்கு இல்லைன்னு அப்படின்னாரு. எப்படி சொல்கிறேன்னாரு, நேரு ஒரு எய்ம்ஸ் ஆரம்பித்தார், அந்த ஒரு எய்ம்ஸ் இன்னைக்கு பிகம் ரிசர்ச் சென்டர் ஃபார் வேர்ல்டு. ஆனால் நேருவுக்கு பிறந்த வந்த எல்லாருமே ஏன் ஒரு ரிசர்ச் சென்டரை, இன்னொரு எய்ம்ஸை சவுத்தில் அட ஈஸ்ட் வடகிழக்கு மாவட்டங்களில் ஆரம்பிக்கலை? நீங்கள் ஆரம்பிச்சு அந்த பிரச்சனை இருக்காதுன்னு சொன்னேன். அப்போ தான் 10 எய்ம்ஸ் கொடுத்தாரு. அந்த 10 எய்ம்ஸ் தொடர்ச்சியாக வந்து இன்னும் செங்கலாகவே நிற்குது மதுரை. அப்புறம் கொண்டு நிறைய கொடுத்தாங்க, இல்லைன்னு சொல்ல, திஸ் இஸ் நாட் ஃபார் பொலிட்டிக்கல் ஃபாரம் டு டிபேட். ஆனால் அந்த அந்த ஐடியா இருக்குல்ல, அந்த ஐடியா இப்போ காமராஜர் எல்லாரும் பெருமையாக பேசுவாங்க, ட்ரெயின் கேட் போட்டாங்களாம், காமராஜர் நின்றுருக்காரு இறங்கி. அப்போ இப்போல்லாம் நீங்களாம் வாட்ஸ்அப் இருக்கு, இறங்கினா ஆராசப்புறான்னு கண்டுபிடிச்சிருவீங்க. அப்போ காமராஜர் யாருன்னு தெரியாது. ஒருத்தன் கோவணம் கட்டிட்டு கையில் தொரட்டு வச்சுட்டு 10 ஆட்டோ வச்சு வச்சுக்கிட்டு இருக்கான். இவர் ட்ரெயின் போகிறதுக்காக இறங்கணும். அப்போல்லாம் அவ்வளோ செக்யூரிட்டிலாம் கிடையாது இல்லை, அப்போல்லாம் ரொம்ப எல்லாருமே நல்லா வராங்க, யார் கையும் குண்டுலாம் இல்லை, இவ்வளோ செக்யூரிட்டிலாம் கிடையாது. தம்பிங்க வா, என் ஸ்கூல் போலியான்னு கேட்டு பள்ளிக்கூடம் போலியான்னாரு. காமராஜர் அந்த பையனுக்கு தெரியல. நல்லா வந்துட்டேயா வெயிட்டிங் எழுதி கட்டிக்கிட்டு, நான் பள்ளிக்கூடம் போனால் எங்கள் அப்பா யார் சோறு போடுவான், எனக்கு யார் சோறு போடுவான்? உடனே கேட்டிருக்காரு, தம்பி சோறு போட்டால் படிப்பேன்னு. நல்லா கூட போட்டுருப்பா நீ போப்பான்ட்டான். அவன் போயிட்டான், இவருக்குள்ளே அவர் போயிட்டான். போய் கோட்டைக்கு வந்தார், டிஸ்கஸ் பண்ணார், ஆஃபீஸ்லாம் முடியவே முடியாது நாங்கள். அதற்கு பிறகு மதியத்திலிருந்து கொண்டு வந்தார் அவர். அதே மாதிரி கலைஞர்கிட்ட 89 முதலமைச்சர், அதிகம் படிக்காத பழனி சட்டமன்ற உறுப்பினர், பேர் எனக்கு சக்குன்னு வரல, அவர் என்ன பண்ணார், உழுதவன் கணக்கு பார்த்தா உலக கூட மிஞ்சலைங்க, கலைஞர் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, விவசாயிகள்லாம் ஃப்ரீ கரண்ட் கொடுங்க, இலவச கரண்ட் கொடுங்கன்னார். ஒரே சத்தம், லூஸாக உட்காரன்ட்டாங்க. ஃப்ரீ கரண்ட் எப்படி கொடுக்க முடியும்? அப்போல்லாம் 1ஆம் தேதி ஃபீஸ் கட்டி பிடிக்கிடுவாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 1ஆம் தேதி போய் பணம் கட்டணும், இல்லைனா ஃபீஸ் கட்டி பிடிக்கிறோம். நிறைஞ்சு நிற்கும் கதிர், கட்ட முடியாது, அண்டா குண்டாலாம் அடகு வைப்பாங்க. நான் நேராக பார்த்துருக்கேன் எங்கள் ஊரில் கிராமத்தில். எல்லாரும் எள்ளி நகை ஆடினார்கள், சிரித்தார்கள். கலைஞர் மட்டும் சிந்திக்க ஆரம்பித்தார். இதை கொடுத்தா என்னன்னார், எவ்வளோ ஒரு நட்டனார். சிந்தித்து 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 யாரும் எதிர்பார்க்காத நம் இந்தியாவிலேயே முதலாக விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை கொடுத்தவர் கலைஞர். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த திராவிட தத்துவம் வந்ததற்கு பிறகு ஏற்பட்டிருக்கிற சிந்தனை மாற்றங்கள், அரசியல் மரபணுக்களில் ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய வித்தியாசம், வேறுபாடு, புரிதல்கள், இவையெல்லாம் இந்த சமூகத்திற்கு இன்னும் 100 ஆண்டுகளுக்கு தேவை. அதில் நல்லவங்க வருவாங்க, கெட்டவங்க வருவாங்க. 234 எம்எல்ஏ திமுக வந்துட்டாக்க அதில் எல்லா 234 எம்எல்ஏ எல்லாரும் நாங்கள் நல்லவன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நானே நல்லவனாக இருக்க மாட்டேன், சமயத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சப்ஜெக்ட் எரர் தானே. அப்போது தனி மனிதர்களை விட்டு விடுங்கள், தனி மனிதர்களுடைய சிதறல்கள் சேதாரங்கள் இருந்தால் விட்டு விடுங்கள். ஆனால் தத்துவத்தை கொண்டிருக்கிற ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டில், இந்தியாவில் ஒரே ஒரு கட்சி இருக்கிறது என்றால் என்னை பொறுத்தவரை பெருமையோடு சொல்வேன், திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ நான் சொன்னல இவ்வளோ கஷ்டப்பட்டு அரசியல் சட்டத்தை கொண்டு வந்தோம்னு, இந்த அரசியல் சட்டத்தை சிதைக்க பார்க்குறாங்க. இந்த அரசியல் சட்டத்தை சிதைக்க பார்க்கிறார்கள். ஏன்? அவங்களுக்கு முதல் வரி கஷ்டமாக இருக்குது. எடுத்தெடுப்புலேயே முதல் வரி அரசியல் சட்டத்தினுடைய முகப்புரை, we the people of India having solemnly resolved to constitute India into a sovereign, secular, socialistic, democratic republic. நாங்கள் இந்தியர்களாகிய நாங்கள் இந்தியாவை எப்படி கட்டமைத்திருக்கிறோம், இதை ஒரு இறையாண்மை உள்ள நாடாக, ஜனநாயக நாடாக, சமதர்ம நாடாக, மதச்சார்பற்ற நாடாக அமைத்திருக்கிறோம். இப்போ நான் சொன்னேனே, இத்தனை ஜாதி எல்லாம் சேர்ந்து இவ்வளோ வேறுபாட்டெல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல உட்காந்துருக்கு, காரணம் அரசியல் சட்டம்னு இந்த 4 வரி தான். இந்த 4 வரி இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கல, அவங்க திருத்தணும்னு நினைக்கிறாங்க. திருத்த முடியாது, திருத்தக்கூடாது என்று ஓங்கி ஒலிக்கிற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்றத்தில். ஒலிக்கிறது மட்டும் இல்லை, எங்களை பார்த்தா தான் பயமாக இருக்குது, எங்களை பார்த்தா தான் எங்களுக்கு பயமாக இருக்குது. இது என்ன பெருமைக்காகலாம் சொல்ல, ஏனென்றால் எங்களுக்கு பின்னால் தத்துவம் இருக்கிறது. தத்துவம் இல்லாமல் அவர்கள் இருக்கிறார்கள் எல்லோரும். மம்தா பானர்ஜியோ அல்லது மற்ற மாநில கட்சிகளோ
அரசியல் கட்சியாக இருக்கிறார்கள். நாங்கள் மட்டும்தான் தத்துவராக இருக்கிறோம். உன் தத்துவம் வேற, என் தத்துவம் வேற. இந்த தத்துவம் தமிழ்நாட்டுக்குள்ளே வராது. தமிழ்நாட்டுக்குள்ளே வராமல் பார்த்துக்கிற எல்லை சாமிகள் தான் பெரியார், அண்ணா, கலைஞர். நாங்கள் என்று சொல்லக்கூடிய தகுதி எங்களுக்கு இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த தத்துவத்தை கூர்மைப்படுத்த முயற்சி செய்யுங்கள். ஒருவேளை இந்த தத்துவத்தை கூர்மைப்படுத்துவதற்கு இன்னொரு இயக்கம், இன்னொரு தலைவன் வருவதாக எண்ணினால் அன்றைக்கு சிந்தியுங்கள். அதெல்லாம் இட் வில் பி ஓப்பன். எனவே இந்த காரணங்களுக்காக நீங்கள் திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் பணிவன்போடு கேட்டுக்கொள்வதை நன்றி. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.